வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம சுக்கு களி ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி பண்றதுக்கு 3 பொருள் போதும். அரிசி, அதுக்கப்புறம் வெல்லம், அதுக்கப்புறம் சுக்கு. இது 3 இருந்தா போதும். சோ அந்த சுக்கு களியை எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். இது உளுந்து வச்சும் பண்ணுவாங்க. உளுந்து வச்சு நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இப்போ நான் அரிசி வச்சு பண்ணியிருக்கேன். இந்த சுக்கு களி பண்றதுக்கு 1 கப்பு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி எடுக்கக்கூடாது. புழுங்கல் அரிசி தான் எடுக்கணும். சோ 1 கப்பு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்குவோம். வெந்தயம் ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கோங்க. இல்ல அப்படின்னா விட்டுறலாம். இத கிட்டத்தட்ட 2 மணி நேரமாவது ஊற வைக்கணும். சோ இத தண்ணி ஊத்திட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிருவோம். இப்ப பாருங்க, அரிசி நல்லா ஊறிடுச்சு. இத நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்குருவோம். எடுத்துட்டு ஒரு மிக்சியில போட்டுக்குருவோம். இப்ப இது கூட ஒரே ஒரு உப்பு கல்லு மட்டும் சேர்த்துக்குருவோம். இந்த உப்பு நம்ம சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. எதுக்காக சேர்க்கிறோம் அப்படின்னா, நம்ம சர்க்கரை எல்லாம் சேர்க்கும்போது, அந்த ஸ்வீட்ட இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சு குடுக்கும். நம்ம ஸ்வீட் சாப்பிடும்போது, கொஞ்சம் நல்லா நல்லா இனிப்பு டேஸ்ட் இருக்கும். அதுக்கு தான் இத சேர்க்கிறது. இத சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு சுக்கு சேர்த்திருக்கேன். இத நீங்க பவுடரா சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இப்படியே சேர்த்துட்டு, கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு, நம்ம மிக்ஸியில நல்லா அடிச்சு எடுத்துக்குருவோம். இது நல்லா வழுவழுப்பா அரைச்சு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் கரகரப்பா அரைச்சு எடுத்துக்குருவோம். பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப வழுவழுப்பா பேஸ்ட்டா அரைக்க கூடாது. அதுக்கப்புறம் 1 கப்பு அரிசிக்கு நான் 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்க சர்க்கரை சேர்க்கக்கூடாது. வெல்லம் தான் சேர்க்கணும். இத கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுக்கிருவோம். இது மாதிரி சர்க்கரைய நம்ம தண்ணி போட்டு கொதிக்க வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அதுல இருக்க கல்லு, தூசி எல்லாம் நம்ம தவிர்த்திடலாம். அதுக்காக தான். இப்ப நம்ம மிக்ஸியில அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அரிசி, அத ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கிருவோம். இது கூட நம்ம 5 கப்பு தண்ணி சேர்க்க போறோம். இது ரொம்ப தண்ணியா இருக்கணும். இல்ல அப்படின்னா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ண உடனே இது ரொம்ப கட்டியாயிரும். அதனால நல்ல தண்ணியா இருக்கணும். இது கூட இந்த சர்க்கரை பாகு இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கிருவோம். கடைசியில கொஞ்சத்தை விட்டுறணும். ஏன்னா கீழே அடியில கல் இருக்க சான்சஸ் இருக்கு. இது கூட நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா நெய் சேர்த்துக்கோங்க. எதுனாலும் சேர்த்துக்கிறலாம். நான் நெய் சேர்த்திருக்கேன். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம்.
இப்ப நம்ம ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். சிம்ல தான் வைக்கணும். இல்ல அப்படின்னா ஒரு மாதிரி கட்டி கட்டியா ஆயிரும். சிம்ல வச்சுட்டு ஸ்லோவா வந்து இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி ஸ்லோவா நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் கிண்டி விட்டா போதும். இது நல்லா வெந்து திக்காயிரும். பாருங்க கொஞ்ச நேரத்திலே ஓரளவுக்கு திக்காயிருச்சு. பாருங்க இன்னுமே நல்லா திக்காயிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தா போதும். நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது அரிசின்றதுனால இது வந்து கொஞ்சம் குளிர குளிர இன்னுமே ரொம்ப திக்காயிரும். ஸோ அதனால இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க சூப்பரான சுக்கு களி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப ஹெல்த்தி, இது ரொம்ப நல்லதும் கூட. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.